உயிர் என்பது, ஆன்மா என்பது, சூக்கும சரீரம் என்பது, சக்தி என்பது, ஸ்பிரிட் என்பது எல்லாம் ஒண்ணுதான். உடலை எடுத்துக்கொள்ளுங்க. உடல் இருக்கிறது, ஆனால் அந்த உயிர் என்பது உள்ளே சரியாக இயங்கவில்லையானால் உடல் இயங்க முடியாது. அப்போ உடலை இயக்குவதற்கு ஒரு ஆற்றலாக உள்ளது உயிர் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் அது சாதாரணமாக எல்லாராலும் உணர முடியாது. விஞ்ஞானிகள் இதுவரையில உயிரை பற்றி எந்த ஒரு கருத்தும் கொள்ள அவரால் முடியவில்லை. உயிர் என்பது இருக்கிறது என்பதையே மறுத்து விடுகிறார்கள். இதுவரையில விளக்கிய வேதாந்திகள், வேதங்கள் எல்லாம் கூட இறைவனை பற்றி, இறைநிலையை பற்றி பல வர்ணனைகளாக கூறியுள்ளார்கள். என்றாலும் உயிரை பற்றி யாருமே விளக்க முன்வரவில்லை. ஒரே ஒரு இடத்துல கடோபனிஷத் என்ற உபனிஷத்துல நச்சிகேதன் என்ற ஒரு மையத்தை வைத்து அவன் மூலமாக உயிரை பற்றி சிந்தனையை தூண்டி விட்டிருக்கின்றார்களே தவிர அதற்கு தெளிவோ முடிவோ ஒன்றும் அங்கும் கொடுக்கவில்லை. அந்த உயிரை பற்றிய ரகசியத்தை நச்சிகேதன் யமனை கேட்கிற மாதிரியாக அங்கே வருகிறது. நீ வேறு எதை வேணுமானாலும் கேள், அதை கொடுக்கிறேன். இந்த உலகத்தையே கேட்டாலும் உனக்கு வேண்டி என்ன இந்த உலகத்துல வேணுமோ அவ்வளவு நான் கொடுக்கிறேன். ஆனா உயிரை பற்றிய ரகசியத்தை கேட்காத என்றுதான் அங்கே பதில் வருது. வேதாந்திகளால விளக்க முடியாத, விஞ்ஞானிகளால ஒத்துக்கொள்ள முடியாத, சாதாரண மக்களால பார்க்கவே முடியாத, உணரவே முடியாதது எதுவோ அதுதான் உயிர். அப்போ உயிர் என்பது இல்லையா என்றால் சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் உயிர் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது. இந்த நிலையில யோகத்துல அகநோக்கி நின்ற பெரியார்கள் அறிவுக்கு உணர்வாக, மெல்லுணர்வாக உயிரை தெரிந்து கொண்டார்கள். அந்த உயிரோ மிக மிக நுண்ணிய பொருளாக இருப்பதையும் உணர்ந்தார்கள். அங்கிருந்துதான் அந்த உயிர் மூலம் கண்டபோது பிரம்மம் என்பதை தெளிவாக, திட்ட தெளிவாக உணர்ந்து விட்டார்கள். அது பூரண பொருளாக, சிவமாக அவர்கள் பிரத்யட்ச உணர்வாகவே பெற்றார்கள். உயிர் என்ற ஒரு அறிவு, உயிரை பற்றிய அறிவு மனம் நுண்ணிய நிலையை அடைவதற்கு அது உதவியா இருக்கு. அந்த நுண்ணிய நிலை வந்தாதான் உண்மை நிலை விளங்கும். ஏனென்றால் அந்த நுண்ணிய நிலையான உள்ள உயிரிலே ஒடுங்கி அதுவேதான் உயிருக்கு அப்பாலும் நிறைந்திருப்பது என்பது அகத்தது என்று சொல்றார் வள்ளுவனார். அகம் என்றால் உயிர் தான், உள்ளம். அந்த உள்ளத்துக்கு உள்ளமாக இருப்பது என்றால் உயிருக்கு உயிராக இருப்பது என்ற போது அதுதான் அறிவு. இந்த உண்மை இவ்வளவு தெளிவாக இருந்தோம் ஏன் உலகிலே
ரகசியமாக இருட்டடிப்பாக மக்கள் உணர முடியாது ஆயிற்று என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. மனிதன் மனிதனை நேசித்து வாழக்கூடிய அளவுக்கு 6வது அறிவு பெருக்கம் வந்த போது மனிதனுக்கு மனிதன் இடையே பணம் ஒன்று உண்டாச்சு. இந்த பணம் என்ற ஒரு ஆசை, அதில் உள்ள திருப்பம் எல்லா துறைகளிலுமே மனிதனை திசை மாற்றி விட்டது, துண்டுபடுத்தி விட்டது. அதே போன்று இந்த உண்மை விளக்கம், உயிர் விளக்கம், வேதத்தை தோற்றியவர்கள், உண்மையாகவே வேதத்தை தோற்றியவர்கள் உண்மை உயிரை உணர்ந்தார்கள், பிரம்மத்தை உணர்ந்தார்கள். ஆனால் பின்னாலே அந்த வேதத்தை படித்து கூறுபவர்கள் அந்த உண்மை உணர முடியவில்லை. ஆனாலும் பிரம்மத்தை பற்றிய வர்ணனைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு வாயார பேசுவார்கள். அதையே நினைந்து நினைந்து கொண்டு கூட சிலர் தன்னுடைய வாழ்வையே வீணாக்கி கொண்டவர்கள் கூட உண்டு. அந்த முறையில அந்த வர்ணனைகளையே எடுத்துக்கொண்டு பிறருக்கு எடுத்து கூறி அது ஒரு பெரிய சக்தி, அதை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை மாத்திரம் காட்டிவிட்டு அதற்கு போகும் வழிகள் அவர்களுக்கும் தெரியல, தெரிந்தவர்களும் நேரடியாக விளக்கினால் அல்லாது மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ இங்கே இடைத்தரகர்கள் என்ற நிலையில மனிதனை பக்தி மார்க்கம் என்ற முத்திரையில நீ அங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். உடல், உயிர், பிரம்மம். இந்த உடலை கண்ட மனிதன் உயிரை கண்டாதான் பிரம்மத்தை நேரடியாக தரிசிக்க முடியும். அதனால உயிர் உணர்வு, ஆன்ம தரிசனம் முதல்ல வேண்டும். ஆன்ம தரிசனத்தை மக்களுக்கு காட்டிவிட்டால் இறையருள், உண்மையான இறையருள் கிட்டிவிடும். இறைவன் யார் என்று தெரிந்து கொள்வார்கள். இடைத்தரகர்களாக பக்தி மார்க்கத்திலே தலைமை ஏற்று இருந்தவர்கள் அவருடைய வாழ்வுக்காக மக்களை பக்தி மார்க்கத்தை விட்டு வர முடியாது, அதுவே போதும், அங்கேதான் இருக்க வேண்டும், அங்கேயே முத்தி கிடைக்கும் என்று இது ஒரு மாற்று கருத்து, ஏமாற்று கருத்தை பரவ விட்டார்கள். பாமரர்களிடையே உண்மை கருத்து நிலவுவதற்கு, பரவுவதற்கு நீண்ட காலமாகும். ஏமாற்று கருத்து இருக்கிறத சீக்கிரம் பரவுவது. இந்த ஏமாற்று என்ற வார்த்தைய ஒரு ஏமாற்று தான். அது ஏமம் என்பது பொண்ணு, மாற்று என்பது பொன்னை போல காட்டி அதை மாற்றி விடுவது. இந்த பித்தளைக்கு சில ரசாயனங்களை சேர்த்து செம்புக்கு அதில் உள்ள துரு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சில முறைகள் உண்டு. அந்த முறைகள் மூலமாக எடுத்தா பொன்னை போலவே இருக்கும் அந்த செப்பு. அதுல 3 பங்கு எடுத்துக்கொண்டு உண்மையான பொன்னை ஒரு பங்கு வைத்து கூட்டி உருக்கி எடுத்தா யாராலும் காண முடியாது அது பொன்னா அல்லது பித்தளையாயிரும். அந்த அளவுல அதை ஒரு குண்டுமணி அளவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எடுத்து போய் விற்று அவர்கள் பிழைக்கலாம் என்ற முறையில ஒரு காலம் இருந்தபோது அதை பொன் செய் வித்தையாக இருந்தார்கள். பொன் செய்வதல்ல, ஏமம் மாற்று. பொன்னென்று சொல்லி அதை மாற்றி விடுவது, ஏமாற்றி விடுவது. அதுலதான் அந்த ஏமாற்று என்ற வார்த்தையே வந்து. இதே போன்று வாழ்க்கையில வரக்கூடிய
ஒரு சதி திட்டங்கள் எல்லாம் ஏமாற்று ஏமாற்று என்று சொல்லும். இந்த அளவுல வேதத்தை படித்து அதை விவரிக்க வல்ல வார்த்தைகள் மூலமாகவே விவரிக்க வல்ல அதற்கு என ஒரு தனியாக இருந்த கூட்டம், அவர்களும் உயிரை உணர முனையவில்லை. உயிரை உணர்ந்த பெரியார்கள் காட்டிய வழிகளை இவர்கள் எட்ட முடியாத, அண்ட முடியாத, வேறு வேறு ஏதையோ சொல்லி நிறுத்திவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் சித்தர்கள் சொல்லிய சித்தம் என்றால் உயிர், சிவம் என்றால் பிரம்மம், சிவம் சித்தம், அதன் பிறகுதான் மனம். இந்த மனநிலையிலேயே மக்களை அழைத்து வைத்தாதான் தங்களுக்கு ஒரு மதிப்பு, பக்தி மார்க்கம் செழிக்கும் என்ற முறையில மனிதன் அதைவிட தாண்டி சித்தர்கள் காட்டிய உயிர் உணர்வுக்கு வர தடுத்து விட்டார்கள். எவ்வளவோ எளியதாக இருந்த போதும் கூட தடுத்து விட்டார்கள். வள்ளுவர் கூறுகின்றார், வையத்து வானம் நனியதுடைத்து. இந்த உலகத்தை நாம பார்க்கிறோமே, அதை விட வான் என்பது உயிர் ரொம்ப கிட்ட இருக்குது, தெளிவாக இருக்குது, நல்லா தெரிந்து கொள்ளக்கூடியது என்றார். வையத்து வானம் நனியதுடைத்து. ஐயத்து நீங்கி தெளிவார்க்கு வையத்து வானம் நனியதுடைத்து. இங்கே யோகத்தின் மூலமாகத்தான், அகத்தவத்தின் மூலமாகத்தான் அறிவை கொண்டு அறிவு புறப்படும் இடமாக உள்ள உயிரிலே வர முடியும். அறிவு என்பது படர்க்க நிலை, உயிரின் படர்க்க நிலை. உயிர் என்பது அறிவை அடக்கமாக பெற்ற ஒரு பெருநிலை, ஒரு பிரபஞ்ச ரகசியம். அதுதான். அப்ப அந்த உயிரை பற்றி சில வர்ணனைகள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேணுமானால், நீங்க ஆய்க்கினிலேயோ உச்சியிலேயோ கவனிக்கிறீங்க, லேசாக ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த உணர்வு காற்றை விட மெல்லியது என்பது நன்றாக தெரியும். அதை விட நிலையான இடத்துக்கு அறிவு போகும்போது அதையும் உணர முடிகிறது. அதாவது மனம் ஒன்றை உணர்கிறது என்றால் அதை விட மெல்லிய நிலை அடைந்தாதான் அதை உணர முடியும். சத்தம் இங்கே கேட்கிறது, கூர்ந்து பார்க்கிறோம் என்றால் நம்முடைய நிலையில சத்தம் என்ற நிலையில இறங்குறோம், இறங்கி அதை பார்க்கிற போதுதான் அதை கேட்கிறோம். அது போல ஒடுங்க 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 உயிரும் அறியப்படும். அப்படி விரும்பி இயங்கும் அறிவானது ஒடுங்கணும். அது எங்க ஒடுங்க முடியும்? அதை கொடுங்கறதுக்கு, அறிவுக்கு ஒடுங்கிறதுக்கு என்ன இடம்? அறிவே தான். அது பற்றி இருக்கக்கூடிய உயிர் தான் ஆகும். உயிர்ல தான் ஒடுங்கும். அந்த உயிரை பற்றி அளவு கூறும் இடத்து பசு மாட்டு மயிரை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, அதனுடைய கனம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீளம் வைத்து வெட்டி கொள்ளுங்க என்றாங்க. முதல் வேலை பசுமாட்டினுடைய மயிர் தான் மற்ற எந்த சீவன்களை விட ரொம்ப மெல்லீசா இருக்கும். அதை எடுத்து அதனுடைய கன அளவுக்கு நீளம் வட்டி கொண்டா ஒரு சிறு துண்டு கிடைக்கும் அல்லவா? அது பார்க்கவும் முடியும்.
அதை 1,00,00,000 துண்டாக பகுத்து விட வேண்டுமா? பகுத்து விட்ட பிறகு அதிலே இருந்து ஒரு துண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த துண்டினை 1,00,00,000 கூறாக மீண்டும் ஆக்கினால் அது எந்த அளவு வால்யூம் பருமன் கிடைக்குமோ அதுதான் உயிரினுடைய அளவு என்று அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். அதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்து ஒப்புக்கொள்கிறேன். அவ்வளவு நுண்ணியது. ஆனால் அதை விட விரைவான ஆற்றலுடையது பிரபஞ்சத்துல ஒன்றுமே இல்லை. ஏனென்றா எந்த பொருளை எடுத்தாலும் அந்த உயிர் என்ற துகள் அதனுடைய சேர்க்கையினால் ஆனதே தவிர உயிரை தவிர்த்து இன்னொரு பொருள் பிரபஞ்சத்துல இல்லை. அது நுண்ணிய மூலக்கூறு பரமாணு அல்லது விண் என்று சொல்லக்கூடியது. அதுதான் உயிர். அணு என்ற போதே அதனுடைய விளக்கம் என்னன்னா நுண்ணிய பொருள் என்றது அர்த்தம். நுண்ணிய 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 என்றால் அதை விட நுண்ணியது இல்லை என்ற ஒரு பருமன் எதுவோ அதுதான் அணு என்று பேர். எந்த இடத்துல பர என்ற அட்ஜெக்டிவ் வந்தாலும் அதை விட இல்லை என்றதான் அர்த்தம். பரமாணு அதை விட இன்னும் சின்னது இல்லை என்ற போது பர என்ற வார்த்தை வரும். அதனால பரன் என்றாலும் கூட அதை விட பெரிதோ சின்னதோ இல்லை என்ற ஒரு பொருளை உணர்த்துவதுதான். சிவம் என்றால் பூரணம், பரமசிவம் என்றால் அதை விட இன்னொரு பூரணம் இல்லாத ஒரு நிலை. அதாவது ஆதி என்று சொல்றான், மூலமானது. அனாதி என்றால் அதற்கு ஒரு மூலம் இல்லாதது என்ற அப்ஜெக்டிவ். அதே போல இந்த உயிரினுடைய உண்மை இப்பொழுது யூகிக்க விளங்கும். லேசா நான் சொல்லும் போது உங்களுக்கு அதை யூகிப்பதற்கே மனம் பேடாயிடும். மனமே அதாவது நிர்ணயிக்க முடியாத ஒன்றுமில்லாதே ஆயிடும். தோற்றமெல்லாம் கூட்டணுக்கள் அமைப்பாய் நிற்க தோன்றாது நிறைந்துள்ள வெளியே எல்லா தோற்றங்களுக்கு ஆதியாய் இடமாய் மற்றும் சொரூப அமைப்புக்கு ஏற்ற சக்தியாச்சு. தோற்றங்களைக் கடந்த அறிவை ஒன்றி சுயநிலையை அறிந்தேன் அங்கு ஒருவனானே. தோன்றாத சூனியத்தில் அணு எவ்வாறு தோன்றியது என்று அறிய நின்றேன், பாழாய்விட்டேன். அந்த உயிர் என்ற வரைக்கும் உணர்வு இருக்கிறது, அறிவு இயக்கத்தில் இருக்கும். ஏனென்றால் அதுக்கு ஒரு வால்யூம் உண்டு, பருமன், அதுக்கு ஒரு இயக்கம் உண்டு, அந்த இயக்க நீடிப்பு காலம் உண்டு. அது இயங்குவதனால அதை சுற்றி இடம் உண்டு. அப்போ கால தூர பருமன் வேகம் என்ற 4 கணக்கீடுகளுக்கு முதல் அலகு உயிர் தான், பரமாணு. அந்த பரமாணு பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்திருக்கிறது. அதை தாண்டி என்ன இருக்கிறதுன்னா சுத்த வெளி சிவம் தான். அப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்த களம் தான் இந்த பிரபஞ்சம். எங்கு எங்கு இந்த பரமாணுக்கள் சேருகின்றனவோ அந்த சேர்தலுக்கு இணைப்புக்கு ஏற்ப காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற மற்ற 4 பூதங்களும் உயிர் என்ற பரமாணுடைய திணிவு நிலைதான். பரமாணு என்பதும் உயிர் என்பதும் ஆகாசம் என்பதும் மகா ஆகாசம் என்பதும் ஒன்றுதான். அது 2 அணுக்கள் 3 அணுக்கள் சேர்ந்துட்ட போது அதுக்கு பேரு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய அணு நிலை. காற்று 2, 3, 4 வரையில காற்றா இருக்குது. அதற்கு மேல 16 அணுக்கள் சேர்ற போது அது ஆக்சிஜன் என்று வெப்பம் தரத்தக்க அளவுக்கு நெருங்கி இயங்கினா வெப்பம் தரத்தக்க அளவுக்கு உள்ளது ஆக்சிஜன்.
அது நெருப்பு என்று சொல்லும். இந்த ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் என்று இரண்டு விதமான காற்று ஒன்றோடு ஒன்று ஊடுருவி இணையும் போது அதை இடத்தை அடைச்சிட்டு ஒரு கோர்வை உண்டாகுது. அதுதான் தண்ணி. அந்த தண்ணீரிலே கெட்டிப்படுத்த இன்னும் இறுகிய போது அதுதான் நிலம். ஆக மற்ற 5 பூதங்களுமே மொத்தம் 5 பூதங்கள். முதல் பூதம், பூதம் என்றால் கண்ணு காது மூக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ற அதை எண்ண வேண்டாம். அது குழந்தைகளுக்கு சொல்ற கதையில. பௌதீகத்துல ஒரு பிரிவுக்கு பௌதம் என்று பேர். அந்த பௌதம் என்ற வார்த்தை தமிழ்ல பூதம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனால முதல் பௌதீகத்துக்கு முதல் பிரிவு ஆகாசம். பரமாய சக்தியுள் பஞ்சமா பௌதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. இது அவை வாக்கு. இந்த பரம் என்ற வெட்ட வெளியில, சுத்த வெளியில 5 பூதங்களும் தரம் மாறி என்பது எவ்வளவு சிறந்த வார்த்தை பாருங்க. அதுவே அதனுடைய தரம் வேறுபட்டு 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 5ம் பிறந்தது. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அப்படி பிறந்ததுல பிருத்திவி நிலம் 5, நிலமைந்து நீர் 4, உலவை 2, 1 வெண் என்று நிலமைந்து நீர் 4, நீடங்கி 3, உலவை 2, 1 வெண் என்று அதிலேயே வரிசை கொடுத்துட்டாங்க. 5வது தோன்றியது நிலம், 4வது தோன்றியது நீர், 3வதாக உள்ளது அங்கி சூடு, உலவை காற்று 2வது, வெண் அதுதான் முதல். நிலமைந்து நீர் 4, நீடங்கி 3, உலவை 2, 1 வெண். இது அவை குரல். இம்மாதிரி இந்த பிரபஞ்ச தோற்றங்கள்ல சக்தியாக உள்ளதுதான் உயிராக உள்ளது. இருப்பு என்று சொன்னால் மெய், இருப்பது அசைந்தால் உயிர். அப்ப உயிர் என்றால் அசைவு என்று பெயர். அப்ப உயிருக்கு முன்னிலை அசையாதிருந்த போது அது சிவம். ஏனால் பிரித்து பார்க்க முடியாது, எல்லை கட்டி பார்க்க முடியாது. அந்த சிவத்திலே இருந்து ஒரு பகுதி பின்னப்பட்ட போது இதுதான் சக்தி. அப்ப பூரணத்திலே இருந்து ஒரு துளி உள்ளடங்கிய ஆற்றலை எழுச்சி பெற்று அதற்குள்ளாகவே அதை இயங்கும் போது அதுதான் சக்தி என்று விண் என்று சொல்கிறோம். விண் என்பதும் பரமாணு என்பதும் உயிர் என்பதும் ஒன்றுதான். ஏனென்றால் உயிர் இயக்கம் எங்க வந்ததோ அதான் உயிர். இருப்பு பூரணம் சிவம். அந்த நிலையில இருந்து பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்கள்ல பாக்குறோம். ஒவ்வொரு பௌதீக பொருளையும் உயிர் இல்லாம இல்லை. காற்று என்று இருந்தால் 2 அணுக்கள் 3 அணுக்கள் சேர்ந்தது காற்றாக இருக்கட்டும். அதற்கு இடையே ஃப்ரீ பார்ட்டிகள் தனியாக உலகி வருவது அந்த விண்தான். அதே போன்று வெப்பத்துல, நீர்ல, நிலத்துல கூட பஞ்சபூதங்கள் உள்ளன. அதுல ஃப்ரீ பார்ட்டிகளாக தனியாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் உயிர். அப்ப உயிரற்ற பொருள் ஏதாயின உண்டானா இல்லவே இல்லை. உணர்ச்சியற்ற பொருளை அசேதன பொருள் என்றும், உணர்ச்சி உண்டான போது உயிர் பொருள் என்றும் பிரிச்சு கொள்றோம். அது தவிர உணர்ச்சி அற்றது, உணர்ச்சி உள்ளது என்றதை எடுத்துக்கொண்டோமானால் அதான் ஆர்கானிசம், இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் என்று சொல்வார். அன்பர்களே, அதே போன்று இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது பஞ்சபூதங்கள் இணைப்பினால. அதற்குள்ளாக உயிர் என்பது நுண்ணிய பரமாணு கோடி 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 கணக்காக ஒரு தொகுப்பாக இந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது.
அவ்வப்போது கூடும் குறையும். கூடுற போது வெளியில் இருக்கக்கூடிய பேருயிர் மகா ஆகாசம் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளும். அது குறையிற போது அதுல விட்டுவிடும். அப்போ ஒரு பெரிய ஒரு குட்டையில இருந்து இன்னொரு சிறு இடத்துக்கு ஒரு கால்வாய்க்கு தண்ணி போற மாதிரி பிரபஞ்சம் முழுவதில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் பேருயிர், அதை மகா ஆகாசம் என்று சொல்றோம். மகா என்றால் பெருசு என்றது அர்த்தம். அதே உயிர் தான் இங்கே உள்ளது. சித்தாகாசம் இங்கே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஆகாசம் என்பதுதான் சித் ஆகாசம், சித்தாகாசம். இந்த ஆகாசமானது உடலுக்குள்ளாக எங்கு இருந்தாலும் ஆகாசம் தன்னுடைய சுழலால தன்னை சுற்றி ஒரு அலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அலைதான் வெளி உலகத்துல பிரபஞ்சத்துல காந்த சக்தியாக இருக்கிறது. நமக்குள்ளாக அதே உயிரினுடைய இயக்கம் ஜீவகாந்த சக்தி என்ற ஒரு பேராற்றலாக உடல்ல எப்போதும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்போ உயிருக்குள்ளாக உள்ள பரம் அதான் அறிவாக இருக்கு. அந்த அறிவு அந்த உயிர் சூழலாலே வரக்கூடிய காந்த அலையின் மூலமாக உடல் முழுவதும் விரிந்து இயங்கும். பிரபஞ்சம் முழுவதிலும் கூட விரிந்து மனத்தால விரியக்கூடும். ஏனென்றால் அங்கே இருப்பதும் அதே காந்த அலைகள் தான் நிரம்பி இருப்பதனால காந்த அலை நிரம்பிய இடமெல்லாம் அறிவு மலர்ந்து விரிந்து இயங்கக்கூடியது. ஆனால் அதுக்கு இடமோ இந்த விண்தான். விண்ணை அடிப்படையாக கொண்டு விரிந்து இயங்குவது அறிவு. இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, உடல் பல கோடி செல்கள் இணைந்தது உடல். உயிர் தனித்தனியாக உள்ள ஃப்ரீ பார்ட்டிகள், எனர்ஜி பார்ட்டிகள் என்றும் உயிர்த்துகள் என்றும் பரமாணு என்றும் உள்ளது. அந்த பரமாணுவை இடமாக பெற்று விரிந்தும் சுருங்கியும் பல்வேறு நிலையில இயங்கிக் கொண்டிருப்பதுதான் அறிவு. அந்த அறிவு புலன்கள் மூலமாக எந்த செயலை உணர்கிறதோ அவையெல்லாம் பதிந்து கொள்ளுது. இங்கே அதே பரமாணு இல்லை. மீண்டும் அவ்வப்போது அந்த அலை வீசும் போதெல்லாம் அந்த பதிந்த பதிவுகள் எல்லாம் வெளியிடுகிறது. அப்போ புலன்கள் இயங்கும் போது அவற்றை பதிவு செய்து கொள்வது, பிரதிபலிப்பது என்ற போதுதான் எண்ணங்களாக ஏதோ நேற்று முந்தானால் முதல்ல பதிந்தோம், இன்று தானா வர்ற போது அது எண்ண அலைகள் என்று கூறுகள். அப்போ எண்ணம் எங்கு இருந்து வருகிறதோ அந்த அடிப்படை அதுதான் உயிர். அந்த உயிரும் மிக மிக நுண்ணியது. அந்த உயிர் தான் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உயிரை களமாக இடமாக வைத்துக் கொண்டுதான் அறிவு என்பது மலர்ந்தும் விரிந்தும் உடல் முழுவதிலும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் பிரபஞ்சம் முழுவதிலும் கூட கலந்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனாலதான் நீங்க ஒன்று நினைத்தால் அந்த நினைவு இன்னொருவருக்கு தானாகவே அதே போன்ற நினைவு உண்டாகும், அது தாக்கி. ஆனால் அந்த நேரத்துல அவர் எதை நினைந்து கொண்டிருக்கிறார்களோ அதை பொறுத்தது. அமைதியாக இருப்பார்களே ஆனால் நீங்க இங்க எண்ணுவது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அங்க அமைதியற்ற நிலை இருந்தால் இங்க இருந்தது போய் தாக்கின போதிலும் கூட அவர்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி எண்ணங்கள் ஒருவரில் இருந்து ஒருவருக்கு பாய்வது, அது அதே எண்ணங்கள் அலைகளாக பிரபஞ்சம் முழுவதிலும் இருப்பது, அது ஆகாஷிக் ரெக்கார்டு என்று சொல்வார். இந்த பிரபஞ்சம் தோன்றி முதல் அணு தோன்றிய நாளிலே இருந்து அதனுடைய இயக்கப்பதிவிலே இருந்து இன்று வரையில எத்தனை கோடி மக்கள் பிறந்தார்கள், என்ன செய்தார்கள், என்ன அந்த அனுபவம் அத்தனையும் அந்த அலையில இருப்பாகவே இருக்கிறது. அந்த அப்போ சிவம் என்றது பிரம்மா,
சக்தி என்பது விண், பரமானு உயிர். அந்த உயிரினுடைய படர்க்க நிலையில ஒன்று காந்தாலை, அதுல இருந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு. இந்த நான்க பற்றி சரியா தெரிஞ்சுக்கிட்டா அதான் பிரபஞ்ச ரகசியமே. இருப்பு நிலையில பிரம்மா, இயக்க நிலையில சக்தி. அந்த சக்திக்குள்ளாக இடம்பெற்று அதனுடைய அலையினாலேயே பிரபஞ்சம் முழுவதும் உடல் வரையிலேயோ விரிந்து இயங்கிக் கொண்டிருப்பது உயிர். இந்த உயிரினுடைய உயிர்தான் உண்மையான பொருள் பிரபஞ்சத்தில். பிருத்திவி என்பது நிலா, கெட்டி பொருள். அப்பு என்பது நீர், அதை விட சரளமானது. வெப்பம் என்பது பார்க்கவே முடியாது, ஆனால் உணர முடியுது. ஆனால் காற்று என்பது உணர முடிகிறது, அது மோதும் போது. அதை விட நுண்ணியது. அதிலே இருந்துதான் அறிவு எல்லாவற்றையும் உணர்கிறது. அந்த உண்மையான பொருளிலே இருந்துதான் அதை விட மேலான இயக்கங்களை எல்லாம் மோதி 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 அலையின் மூலமாக மோதி உணர்வு என்பது உண்டாகிறது. ஆக உயிரின் படர்க்க நிலை அறிவு. அந்த படர்க்க நிலையான அறிவை புலன்கள்லேயே விட்டு இருக்கிற போது மொத்தமா தொகுப்புகளை தான் பார்க்கிறோமே தவிர அதனுடைய நுண்மையை பார்க்க கண்ணுக்கு முடியவில்லை. கண்ணுக்கு ஒரு அளவு எல்லை கட்டியது. அதனாலதான் எந்த பொருளை பார்த்தாலும் அணுக்களுடைய மயமாக இருந்த போதிலும் கூட, ஆனால் இது மொத்தம் முழுக்க பார்க்கிறோமே தவிர அந்த அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை பார்க்க முடியறது. அந்த மாதிரி அந்த உயிரை உணர்வதற்கு அதனுடைய அசைவை தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அசைவு எங்க அதிகமா இருக்கிறது என்று சொன்னா விந்து கமலத்துலதான் உயிர் தங்கி இருப்பதனால, மையமாக வைத்துக் கொண்டிருப்பதனால அந்த உயிரினுடைய தெளிவு அங்கதான் இருக்கும். அந்த தெளிவு பெற்ற இடமாக உள்ள மூலாதாரத்திலே மனம் செலுத்தி பார்ப்போமேயானால் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப கண்டுபிடித்தாலும் அங்கேயே அதனுடைய வேகம் அதிகமாகி அது நன்மை தராது. அதற்காக அந்த மையத்தை மேல கொண்டு வந்து அமைத்து கொண்டு இங்கே இருந்து பார்ப்பது சுலபம். இங்கே வைத்துக் கொண்டாலே அறிவுக்கு மேல் நிலை அறிவெல்லாம் உண்டாகும். அங்க இருக்கிற வரைக்கும் கீழ்நிலை உணர்வுகள், பஞ்சேந்திரிய உணர்வுகளும் அதை ஒட்டி ஆசையும் அதுதான் அதிகமாயிடும். ஆனால்தான் அந்த மையத்தை மேல கொண்டு வரணும்ன்ற போது ஊத்தை செடலமடி உப்பிருந்த பாண்டமோதான் அதை மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டும் என்றால் இந்த ஊத்தை சடலம் விட்டு உன்பாதை சேரேனோ. அதாவது இந்த ஊத்தை சடலமாக உள்ள நரகம் மனிதன்தான் நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லைகட்டிய உணர்வு, அதிலே இருந்து அறிவுக்கு இருப்பிடமாக, கண்ணு என்றாலே அறிவு என்று பேர், கண்ணம்மா, அதை தாங்கி இருக்கக்கூடிய உயிரை நான் உணர்ந்து கொள்ள மாட்டேனோ என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். அது மாத்திரம் இல்ல, கருமாறி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த கருவானது உயிருக்கு, வித்தோட கூடி இருக்கக்கூடிய உயிருக்கு கரு என்று பெயர். அந்த கரு அங்கேயே திணிவு பெற்றிருக்கிற வரையில கீழ்நோக்கிய உணர்ச்சிகள் இருக்கும் என்பதற்காக மேல மாற்றி அமைக்கணும் என்ற எண்ணத்தினாலதான் அத மாறி வரணும் என்ற போது கரு மாறி என்று சொல்வார். அந்த இடத்தை விட்டு மேல்நிலைக்கு வந்த கருவுக்கு கருமாறி என்பது, அம்மன் என்பது சக்தி. அந்த சக்தி நிலை பெயர்ந்து கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்தது என்ற போது அதை பெர்சானிபிகேஷன், ஒரு உருவப்படுத்தி பார்க்கணும் என்ற போதுதான் கழுத்து வரைக்கும் வச்சு கும்பிடுற வழக்கம் மக்கள் அந்த முதல்ல அந்த உண்மையை ஒட்டி வந்ததுதான். ஆனா உண்மை மறந்து போச்சு. அதுக்கு கதைகள் ஏராளம், அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இதுதான் கரு மாறி என்ற விளக்கம் கூட. உயிர் மேலே எழுப்பப்பட்டு
அது இங்கே இருக்கிறது, அதுதான் வணக்கத்துக்குரியது என்றது. ஆகவே அந்த உயிரை முதல்ல நாம் அறிவினால அதனுடைய அசைவை உணர்றோம். வர 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 அந்த அசைவிலேயே அழுந்தி அதோட ஒன்றி நிக்கிற போது நான் உயிராக இருக்கிறேன், படக்க நிலையில அறிவாக இருக்கிறேன். உடல் உயிரை தாங்கியாக இருக்கிறது, தாங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு அனுபவம் வந்துவிடும். கொஞ்ச காலத்துல சரியாக சிந்தனை மாத்திரம் செய்தீங்கன்னா, இந்த உடல் ஒரு வாகனமாக இருக்கிறது, அதுக்குள்ளாக உயிராக இருக்கிறேன் நான். அந்த உயிருக்குள்ளாக இருப்பதுதான் அறிவு. அறிவுதான் உண்மையிலேயே நான். எனக்கு இருப்பிடமாக உள்ளது உயிர், அதை தாங்கி நிற்பது உடல் என்ற போதுதான் அகத்தது என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். அந்த மாதிரி முதல்ல உயிரை உணர்ந்தாதான், உயிரை உணரும் போதே நீங்க என்ன நிலை அடைகிறீங்க, அதை விட நுண்மையாக நம்முடைய மனம் நிலைத்தால் அல்லாது உயிரை உணர முடியாது. அங்கதான், அதாவது ஒன்றை நோக்கி தெரிஞ்சுக்கணும்னா அதை விட இன்னும் நுணுகி நிக்கணும். அப்போ இந்த உயிரை விட பிரபஞ்சத்துல என்ன நிக்கிறது? பிரம்மம் ஒண்ணுதான். அப்போ இதே மனம் உயிரையும் தாண்டி பிரம்ம நிலைக்கு போனாதான் உயிர் புரிய வைக்கிறது. அப்போவே பிரம்மம் ஆயிடுறான். அதன் பிறகு உயிரை மறந்து தன்னை நினைக்கிறான், சுத்த வழியாக ஒன்றுமில்லாதாக காட்சியற்றதாக கண்டுபிடிக்கிறான். அங்கதான் சிவத்தினுடைய உயிர் தரிசனம் ஆன பிறகு சிவ தரிசனம் கிடைக்கும். அதான் சக்தி தரிசனம் முதல்ல, சிவ தரிசனம் பின்னால. உயிரை உணராத உண்மையாக உள்ள உண்மை என்னன்னா உள்மை, உள்ளடங்கி உள்ளது. மேன்மை என்றது சிறப்பு. அந்த மேன்மையை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்றோம் புலன்கள் மூலமாக. ஆனால் அதிலே அடங்கி உள்ளதுதான் உள்மை, உண்மை. அந்த உண்மை என்பதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் உயிருக்குள்ளாக அறிவாக இருக்கிறது. ஆகவே சிவமே அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பேருண்மையை மனிதன் உணர்ற போது, நானே சிவம், புலன்கள் மூலமாக இயங்கும் போது மனமாக இருக்கிறேன், உயிரிலே ஒடுங்கும் போது உயிராக இருக்கிறேன், உயிரையும் தாண்டி நிக்கிற போது சிவமாகி நிற்கிறேன் என்ற ஒரு உண்மைய மூன்றிடத்திலும் நின்று பழகி ஆராய்ந்து ஒப்பிட்டு தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தனிநிலைக்கு வரும் வரையில முதல்ல வேணுமா, முதல்ல உயிருணர்வு இல்லாத, சக்தி தரிசனம் இல்லாத, ஆன்ம தரிசனம் இல்லாம சிவ தரிசனம் முடியாது. அப்படி இருந்தால் அதெல்லாம் கற்பனையா தான் இருக்கும். உண்மையாக அவன் தான் நானாக இருக்கிறேன் என்பது உணர முடியாது. அதனாலதான் யோகியர்கள், நம்ம சித்தர்கள் முதல்ல உயிர் விளக்கம் தான் மனிதனுக்கு வேண்டும் என்று உயிர் விளக்கத்துக்கு அகநோக்கு பயிற்சி ஏற்படுத்தினார்கள். பின்னால வந்த வேதாந்திகள் இவங்க அகநோக்கு பயிற்சிக்கு போனா நம்ம கீழே கட்டுப்பட மாட்டார்கள், நமது உத்தியோகம் போயிடும் என்பதற்காக இங்கே வராதிங்க, அங்கேயே இருங்க, யோகம் ஆகாது என்று இன்னும் அதை எவ்வளவு தூரம் அதை விலக்கி வைக்கணுமோ விலக்கி வச்சு இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளர்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் மனித வளர்ச்சிக்கு ஏற்ப உயிருணர்வு பெறாத காரணம் தான். அதனாலதான் நான் இப்ப சொல்றேன், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிருணர்வை பெற வேண்டும் என்று முதல்ல நாம் வாழ்த்துறோம். அந்த உயிருணர்வை பெற்றுவிட்டால் அறிவு பிரம்மமாகியே விடுகிறது தானாகவே. அப்போ தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்கு சுலபமாக முடியும். அப்படி அவன் நிலையை அவன் உணர்ந்து கொண்டால் எல்லாருடைய நிலையும் அதுதானே என்று உணரும் போது ஒவ்வொரு இடத்திலும் சிவனை காணக்கூடிய ஆற்றல் உண்டாகிவிடுகிறது. சிவத்தை அறிந்தான் அன்பு மலர்ந்தது. நல்லதையே செய்ய வேண்டும், அது ஒரு ஜீவன். அந்த ஜீவனுக்கு அடிப்படையாக உள்ளது சிவம். சிவமே அறிவாக இருந்து ஜீவனாக்கி இங்கே துன்பமில்லாமல் பார்க்க வேண்டும், ஆனந்தம் இன்பமே அனுபவிக்க வேண்டும். அதற்கு என்னாலான உதவியை நான் செய்யணும் என்ற போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அதனாலதான் அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை,
என்பதாக பல கருத்துக்களை பார்த்திருக்கோம். நண்பர்களே, இந்த உயிருணர்வு பெற்றுவிட்டால் அதை நல்ல முறையிலே தெளிந்து கொண்டார். அந்த உயிரை வைத்துக் கொண்டு இப்ப மனசுல அதனுடைய அடர்த்தி நிலையாக உள்ளதுதான் பிரபஞ்சம். அதற்கு ஒடுக்க நிலை மூல நிலையாக உள்ளது சிவம். அப்ப காணும் பிரபஞ்சத்துக்கும் காணாத சிவத்துக்கும் மத்தியில் இருப்பது என்ன? உயிர் தான். இப்பிரபஞ்சத்துக்கே மூல காரணமாக இருந்து கொண்டு அது விரிந்தால் பிரபஞ்சம், ஒடுங்கினால் சிவம் என்ற நிலையில இருப்பது எதுவோ அதுதான் உயிர், அதுதான் சக்தி, அதுதான் விண் என்று கூறி இந்த நிலைய உங்களுடைய அனுபவத்தினாலே நீங்க எந்த உள்ளுணர்வு பெற்று உணர்கின்றீர்களோ அதுதான் உயிர். அந்த உயிரினிடத்திலே இருந்துதான் அந்த உணர்வு மலர்கிறது, விரிகிறது, ஒடுங்குகிறது, இன்னும் எல்லை கட்டுகிறது. எல்லாமே ஆக்கமெல்லாம் அந்த உயிரினுடைய இயக்க சக்தியினாலதான். அது இயங்கிக் கொண்டே இருப்பதனாலதான் அறிவினுடைய இயக்கம் உண்டாகும். அந்த உயிர் இயக்கம் இல்லைன்னா அறிவினுடைய இயக்கம் வராது. ஆகவே அத்தகைய உயிரின் பெருமை உணர்ந்து அந்த உயிரை நல்ல முறையிலே காத்து, அந்த உயிரை தாங்கி இருக்கக்கூடிய உடலையும் காத்து, இந்த உடலுக்கு உதவி செய்யக்கூடிய சமுதாயத்தையும் மக்களையும் கூட மதித்து காத்து வாழ வேண்டிய வாழ்வுதான் ஞான வாழ்வாகும். அதுதான் பூரண விளக்கமான வாழ்வாகும். அறிவு 5 வகையில 5 பேரால இயங்கிக் கொண்டு இருப்பத உணர்த்துற இன்ஸ்டிங். எந்த பொருளும் தானா உற்பத்தி ஆகிற போது எந்த ஜீவனும் தானாகவே அது என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சுடும் பாருங்க, அதுதான் இன்ஸ்டிங். அதன் பிறகு அதாவது தானாய் என்னும் ஒரு திறமை. அடுத்தபடி அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விளைவுகளை கொண்டு இது செய்யலாம் அது செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ற போது அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம், அனுபவம். இப்படி தன்முறையில கண்ட அனுபவம் ஒரு எல்லை கட்டியதா தான் இருக்கும். பலருடைய அனுபவங்களை சேர்ற போது அதுக்கு பேர் நாலேஜ். விரிவான அனுபவம் என்பதுதான் நாலேஜ். அப்படி விரிவான அனுபவங்கள் சேர்த்து கொண்ட போது அறிவுல அதை ஒட்டி இயற்க தான் இந்த அனுபவங்கள் இவைகளெல்லாம் ஒத்து நோக்கி பார்க்கக்கூடிய அளவுல விரிந்த மனதுக்கு விஸ்டம் என்று பேர், பேரறிவு. அந்த பேரறிவை தன்னுடைய முழுமையை அறிந்து கொண்டு இறைவன் தான் எல்லா பொருளையும் அறிவாயிருந்து அந்தந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறான். மனிதன் இடத்துல 6வது அறிவா இருக்கான். எந்த அளவுல அவன் முயற்சித்து உயர்கின்றானோ அந்த அளவு உயர்ந்து அவனேதான் பிரம்மம் என்பதை தெரிந்து கொள்றான் என்ற போது அதுதான் மெய் விளக்கம், தன்னிலை விளக்கம். அப்போ இன்ஸ்டிங், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், விஸ்டம், செல்ஃப் ரியலைசேஷன், இந்த 5 அறிவினுடைய செயல்கள் என்று கூறி இதை அறிவதற்கெல்லாம் இடமாக இருப்பது, ரகசிய பொருளாக இருப்பது உயிர்தான். அந்த உயிரை அறியவில்லையானால், ஆத்ம தரிசனம் இல்லையானால், தரிசனம்னா கண்ணால பாக்குறது அல்ல, உணர்வுக்கு எட்டுகிறது, உணர்கிறோம், அதான் தரிசனம். அதே போல அந்த நிலையை தாண்டி அதற்கு பின்னால் என்னதான் இருக்க முடியும் என்று இழுக்கும் போதே தானாகவே அந்த நிலையில நாம் நிற்கிறோம். அதே நிலையில அறிவு இருக்கிறது, விழிப்பு இருக்கிறது. இதுதான் முழுமுதற் பொருள் நிலை என்று உணர்ந்து கொள்றோம். அவனே நானாக இருக்கிறேன், நானே அவனாக இருக்கிறான் என்ற தெளிவு உண்டாகிறது. அதுவேதான் மெய்ஞானம் என்று கூறி இந்த சிறு உரையில உங்களுடைய முழு ஆற்றலை ஊற்றிவிடத்தக்க சிந்தனை அடங்கி இருக்கிறது என்பதை மாத்திரம் எடுத்து கூறி, நீங்கள் சிந்திக்க 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 சிந்தனையின் காரணமாக மனம் ஒடுங்கி மெய்ப்பொருள் உணர்ந்து நீங்கள் எல்லோரும் தெளிவான அறிவோடு உலக வாழ்வில சிக்கலின்றி ஈடுபட்டு பூரணமான அமைதியும் நிறைவும் இன்பமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளம்.